வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருமே மழை இருக்கிறதுனால எல்லாருமே வீட்டில் இருக்கிறோம். பிள்ளைங்களும் வீட்டில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுது, எனக்கு வடை சுட்டு கொடுங்க. நான் வடை கடையில் இன்றைக்கி போடலை, 3 நாளாக லீவில் தான் இருக்கேன். ஆனால் பிள்ளைங்கள்லாம் வடை சுட்டு கொடுங்கம்மான்னு ஆசையாக கிடச்சிங்க. சரி, இன்றைக்கி வடை சுட்டு அதுக்கு கொடுக்குறதோட அந்த வடையெல்லாம் எப்படி போடுறேன்றதை உங்களுக்கு காட்டுடலான்னு பார்க்குறேன். அதாவது உளுந்த வடை எப்படி சுடுறது அப்படின்றத நான் இங்கே வீட்டிலே சுட்டு காட்டுறேன். பாருங்கள் எப்படி வடை எப்படி புஷ்பாக எப்படி சூப்பராக வருதுன்னு. வீடியோவை ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறையா இருக்கும். நான் வீட்டுக்குன்றதுனால கொஞ்சமாக தான் உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு கால் கிலோ கிட்ட இருக்கும் அந்த உளுந்து. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுக்கேன். அதுக்கப்புறம் நான் இதை இதில் அரைக்க போகிறதில்ல, கிரைண்டர்லாம். ஏன்னா கம்மியான உளுந்து தானே, அதனால் மிக்சிலேயே நான் அரைச்சிடுவேன். அரைச்சிட்டு அந்த மாவு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், மாவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம். அதில் என்னென்ன மாவு சேர்க்குறோன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, உளுந்த மாவை இந்த மாதிரி மிக்சிலேயே அடித்து எடுத்துருக்கேன். ஓகே, நான் கிரைண்டர்லாம் ஆட்டல, கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் அடிச்சிருக்கேன். அதுக்கு சேர்க்குற பொருள் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போடலை. ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்க என் பிள்ளைங்க. பச்சை மிளகா சாப்பிட்றப்ப அது கடிபடுறப்ப அதுகளுக்கு உரைக்கும், அதுக்கப்புறம் சாப்பிடாது. அதனால நான் பச்சை மிளகா சேர்க்கலை. உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்குங்க, பெரியவங்க சாப்பிட்றதெல்லாம். அதையெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் பண்ணிடுங்க. மின் கேமரா வச்சுட்டு ஒன்றுமே பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது மைதா மாவு கொஞ்சமாக சேர்க்கணும், நிறைய சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக. அதாவது உளுந்த வடை கடையில் எப்படி உப்பி வருது தெரியுமா, அது இதனால தான். இது மைதா மாவு, அந்த அரிசி மாவு அடிச்சு பேக்கெட் இங்கே எடுத்துக்கணும். இது பாருங்கள், இது அரிசி மாவையும் அது கூட கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்தோம், ஒரு அளவாக, ரொம்ப சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் உப்பு இல்லைங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், உப்பு தேவையான அளவு அப்படி சேர்த்துருவேன். சோடாப்பு கண்டிப்பாக நான் சேர்ப்பேன். சோடாப்பு சேர்த்தா தான் வடை உப்பெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி பிசைஞ்சு எடுத்துகிட்டு, இப்போ மழை நேரமாக இருந்ததுனால பிள்ளைகளுக்கெல்லாம் வடை சாப்பிட்ணும் ரொம்ப 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 இஷ்டமாயிடுச்சு. என் மகளாம் கேட்டுகிட்டே இருக்கா. அதனால தக்காளி சட்னி வச்சு, தேங்காய் சட்னி வச்சு அப்படியே உளுந்த வடையை போட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். இப்போ வாங்க, அதாவது உளுந்த மாவை அரைச்சி மாவை சேர்த்த உடனே போடக்கூடாது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி சேர்த்து இப்படி வச்சிடணும். வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடணும். அப்போ மாவு கொஞ்சம் புளிப்பு தன்மை ஆயிடும். அப்புறம் தான் நீங்கள் வடை சுடுறப்ப டேஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி உளுந்து அரைக்கிறப்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை ஊற்றி அரைக்கணுமாக்கும். அப்போ தான் அந்த உளுந்தோட டேஸ்ட்டு, அந்த வாசம் கிடைக்கும், உளுந்தோட வாசம் கிடைக்கும். அதனால ஜாக்கிரதையை நல்லா ஞாபகமாக வச்சுக்கோங்க. மாவை உளுந்து ஊற வச்ச தண்ணியை மாவு அரைக்கிறப்ப ஊற்றணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இப்போ வடை போட போகிறேன், எப்படி போடுறதுன்னு பார்க்குது. முதல்ல பஜ்ஜி போடுறேன். ஓகே, அந்த பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு பாருங்க. ஏன் சவுண்ட் வைக்காத, சவுண்ட் வச்சீங்கன்னா எப்படி. இங்கே பாருங்கள், பஜ்ஜி மாவை கலந்து வச்சுருக்கேன். பஜ்ஜி மாவை எப்படி கலந்து போடுறதுன்றதை ஏற்கனவே வீடியோ போட்டேன். இப்போ வீட்டுக்கு போட்டுக்கேன். இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஸ்லிப் பண்ணிக்கிட்டு எண்ணெய்கிட்ட கொண்டு வாங்க. சவுண்டை குறைச்சி பாரு மனசா. இந்த மாதிரி போடும், நல்ல உப்புலாம் வரும். பேக் கேமரா இல்லைங்க, ஃப்ரண்ட் கேமரா தான். தெரிஞ்ச வரைக்கும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படியும் லைக்கை பண்ணுங்க. ரொம்ப கிட்டத்தட்ட போதுரா, போடு உள்ளே விழுந்துடாம எண்ணெய்க்குள்ள. இந்த மாதிரி ஒரு சில பேர் பஜ்ஜி, கடை பஜ்ஜி மாதிரி உப்பெல்லாம் வர மாட்டேங்குது, என்னக்கான்னு கேட்குறீங்க. அதுக்கு ஒரே காரணம் தான். அது என்ன தெரியுமா, லைட்டாக கொஞ்சோன்னு மைதா மாவு சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உப்பெல்லாம் இருக்கிறது அப்படியே உப்பலாகவே இருக்கும். மைதா உடம்புக்கு கெடுதிக்கா அப்படின்னு சொன்னால், உலகத்தில் நம்ம சாப்பிட்ற எல்லாமே கெடுதி தானே. எல்லாத்தையுமே கெடுதியை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆமாம், வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போவோன்னு சாப்பிட வேண்டியதுதான் தைரியமாக, அவ்வளோதான் சொல்லி. இப்போ பாருங்க, நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்க பஜ்ஜி. இந்த மாதிரி உப்பி வரணும். இதுக்கு காரணம் பச்சரிசி மாவோட கொஞ்சோண்டு மைதா சேர்த்துக்கணும். நிறைய சேர்க்கக்கூடாது மைதா. நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வேற மாதிரியாது. அது கடையில் சுடுற வடை மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்களா, அது எப்படின்னா இப்படி தான். அதான் கேமரா கூட கடையில் சுடுறது மாதிரி வரமாட்டேங்குதுன்னு கேட்குறீல்ல, அவங்களுக்கு பூரா சொல்கிறேன். லைட்டாக மைதா சேர்த்துக்கணும். சேர்த்திங்கன்னா அப்படியே உப்பலாகவே இருக்கும் பஜ்ஜி. இப்போ பாருங்கள், எம்பிட்டு உப்பெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கா. எங்கள் வீட்டில் லைட்டு கொஞ்சம் டம்முன்னு எரியுது. நேருக்கு நேராக போடுற லைட்டு உடஞ்சி போச்சு.
ஓரம் அறிகிற லைட்டுன்றதுனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியலை. இந்த பார்த்தீங்களா நல்லா பளிச்சுன்னு தெரியலை, லைட்டு சரியில்லை, இதுக்கு காரணம். பஜ்ஜி நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா, கலர்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கலர் மாறுற டயத்தில் நல்லா வெளியில் நல்லா மழை பெய்தாக்கும். இந்த மழைக்கு இது சுட சுட பஜ்ஜி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. இது பார்த்தீங்களா தேங்காய் சட்னி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைகளுக்காக வீட்டில் இருக்குல்ல பிள்ளைங்க இன்றைக்கி ஸ்கூலில் இல்லை, அதனால செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் எனக்கும். இந்த பார்த்தீங்களா என் கொழுந்தோட என் தங்கச்சி வெளியில் போயிட்டாங்க சுற்றி பார்க்க. அங்கெல்லாம் போக முடியல என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு. அதனால தான் நான் வீட்லேயே என்னென்ன ஸ்நாக்ஸ் தேவையோ எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். நான் இதை போய் விசாலி மகளில் போய் இந்த பஜ்ஜியை கேட்டிங்கன்னா 10 ரூபாயாக்கும். அந்த மாதிரி செலவழிக்க எனக்கு பிடிக்காது. அதனால் வீட்லேயே என் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். ஆமாம், வீட்டில் சும்மா தானே கிடக்கும், இதை செய்கிறது கூட முடியாதா அப்படின்னு யோசிப்பேன். எதுவுமே பொம்பளையோட சிக்கனத்தில் தான் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறது கரெக்டு தானே? சிக்கனம் தேவை அவசியம். அதுக்குன்னு ரொம்ப கஞ்சஸ் பிசினஸ் பண்ண மாட்டேன். பார்த்தீங்களா எப்படி பாருங்கள், நல்ல வெளிச்சத்தில் காட்டுறேன். எப்படி பாருங்கள் பஜ்ஜி எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுது. பார்த்தீங்களா எனக்கு பேக் கேமரா இல்லைங்க, அதனால தான் இந்த மாதிரி உஃபலாக இருக்கணும். இந்த மாதிரி உஃபலாக வர்றதுக்கு காரணம் கொஞ்சோண்டு மைதா மாவு சேர்த்துக்கணும். மைதா மாவு சேர்க்குறது உடம்புக்கு கெடுதின்னு சொன்னாலுமே நம்ம லைட்டாக தான் சேர்த்துக்குவோம். நம்ம சாப்பிட்ற எல்லாமே உடம்புக்கு கெடுதி தான். அப்படி பார்த்தா பார்த்தீங்களா எவ்வளோ புஷ்ஷுன்னு எவ்வளோ சூப்பராக பஜ்ஜி வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் செய்யணும் மக்கள். இந்த உளுந்த வடை எப்படி போடுறது? உளுந்த வடை மாவு ரெடியாக இருக்குது, நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. உளுந்த வடையை வந்து நம்ம தண்ணியில் இப்படி கையை தொட்டுட்டு இப்படி மாவை எடுத்தோன்னு வச்சுங்களேன், ஒட்டவே ஒட்டாது. அதனால நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் தட்டி போட ஆரம்பிக்கலாம். ஒரு சில பேர் வந்து கரண்டி அது இதெல்லாம் எடுக்கிறாங்க, அப்படிலாம் எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்துகிட்டு இதுக்கு ஊட அந்த பெருவிரலை விட்டு இப்படி ஓட்டை இப்படி செஞ்சு இங்கே பாருங்கள் என்ன தெரியுதா, இதெல்லாம் அப்படியே விட்டுற வேண்டியதான், கையில் ஒட்டாது, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி போட வேண்டியது. இங்கே பாருங்கள் எப்படி விடுறேன்னு பாருங்கள், எண்ணெயில் இந்த மாதிரி விட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி விட்டிங்கன்னா பஸ்ஸுன்னு மேலே எழுந்து வந்துடும். அப்படி வரணும், அப்படி வந்துச்சுன்னா தான் சூப்பர். இங்கே பாருங்கள் உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியான சூப்பரான வடை ரெடி ஆகிருக்கு. வெளிச்சத்துக்கு வந்து காட்டுறேன். இதுதான் உளுந்த வடை. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? இந்த வடையை நான் பிச்சு காட்டுறேன். இப்போ பாருங்களேன், நிசாந்தமா இங்கே கொஞ்சம் வா, இங்கே பாருங்கள் இதை உளுந்த வடை. இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். சூடு பறக்குது, அனல் பறக்குது, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா இந்த மாதிரி வரணுமாக்கும். உள்ள மாவு வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி இருக்கணுமாக்கும். அப்படி சாப்பிட்றப்ப வந்து மொறுமொறுன்னு தான் அது சூடாக இருக்கும். உங்கள் பக்கம் கொண்டு வா கேமராவா, வடை சூடாக இருக்குது. பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வடை செய்யணுமாக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் நல்லா டேஸ்ட்டாக வடை சுட்டு சாப்பிடுங்க. மழைக்கு நல்லா இருக்கும். ஆமாம் ஸ்லிப்பட மிளகா பஜ்ஜி, இதான் மிளகா. இந்த மிளகா எங்கள் வீட்டுக்காரே மிளகா பஜ்ஜி போடு, அப்போ மழைக்கு காரமாக சாப்பிட்றது பிடிக்குன்றாரு. அதனால சரி அவருக்காக நம்ம மிளகா பஜ்ஜி போடலான்னு இதை 2 அப்படி கீறிடணும். 2 அப்படி கீறிட்டு அதுக்கப்புறம் மாவில் இந்த மாதிரி மாவில் இருந்து இப்படி தடவிடணும். ஒரு சில பேர் கேட்குறாங்க மிளகாயில் மாவு ஒட்டவே மாட்டேங்குது எதனால காணும், அதுக்கு தான் சொல்கிறேன். கொஞ்சமாக லைட்டாக மைதா வச்சுக்கணும். ஓகே இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே இதில் போட்டு போட்டிங்கன்னா அது செமையாக வந்து இந்த மாதிரி போட்டு அதை சொல்லுற மாதிரி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறது, எப்போ முடிக்கணும்னு உங்கள் மைண்டுக்குள்ள சொல்கிறது எனக்கு தெரியலையா? சரி தட்டை சாப்பிடலாம் அவ்வளோதானா? அது இதே இங்கே பாருங்க பஜ்ஜி அப்புறம் உளுந்த வடை 2மே ரெடி ஆயிடுச்சு. நம்ம சட்னி எல்லாம் ஊற்றி நம்ம சாப்பிட தயாராகிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக ஹாப்பியாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. என்னோட சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உழைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக.